செமையா இருந்தது படம். சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது இவனுக்கு. இவனுக்கு எதுக்கு தெரியுமா வந்தானுங்க? என்ன எத்தனாவது படிக்கிற நீ? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். நீ? ஃபர்ஸ்ட் இயர். நான் வந்து முட்டை கலக்கின்னு வந்தேன். நீங்க எதுக்குடா வந்தீங்க? முட்டை கலக்கி நான் வந்து முட்டை கலக்கின்னு வந்தேன். இவனுங்க எல்லாம் கடைசியில பாரு கண் கலக்குறானுங்க. கரெக்டா? கென்னு வந்து முட்டை கலக்கின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் கண் கலக்க வச்சு. சொல்லு, நீ சொல்லு, படம் எப்படி இருந்தது? வேற லெவல்னா. கதையெல்லாம் சொல்லாத, நீ சும்மா படத்தை பத்தி சொல்லு. படம் வேற லெவல். எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். நானே பார்த்து நிறைய பேர் ஃபேமிலியா வந்து பார்த்தாங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல வைக்க தேவையில்ல, ட்ரெய்லர் பார்த்து பக்காவா இருக்கு உள்ள. சரி, லவ்னா என்ன? ஒரே ஒரு பாயிண்ட் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மள நம்பி ஒருத்தவங்க நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல, அதுதான் லவ். அப்படி சொல்லணும். அதுதான் லவ். அதை விட்டுட்டு தேடி போய் எதுக்கு படை நம்மள தேடி வரவங்க தான். இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படம். அந்த படம் கண்டிப்பா யூத் தான். சரி, கென்னன் டீமுக்கு வாழ்த்து சொல்லிரு. கென்னன் டீம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன பேச சொல்றாங்கடா? படம் நல்லா இருந்தது. உண்மையாலுமே சொல்றேன், நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி நான் பேசுறதே கிடையாது. ஏன்னா சிறைன்னு இந்த வருஷத்துல சிறைன்னு ஒரு நல்ல படம் வந்துச்சு, தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு, ஆமா வித் லவ்னு ஒரு படம் வந்துச்சு, பிளாக் பஸ்டர் ஆயிட்டாச்சு. நேற்று முன்னாடி நான் ரொம்ப ஒரு மாதிரி அந்த துரந்தர்னு ஒரு படம் வந்து ஐயோ சாவடிச்சிட்டானுங்க. ஃபுல்லா ஒரு மாதிரி ரத்தம், வெறி, குத்து, கொலைன்னு. டேய், நாடு எங்க நோக்கி போயிட்டு இருக்கு? நாங்கெல்லாம் உயிரோட வாழ வேணாமா? நாங்கெல்லாம் படிக்க வேணாமா? வேலைக்கு போக வேணாமா? சாப்பிட வேணாமான்ற மாதிரி இருந்தோமா? கென்னு வந்தான், சின்ன பையன் வந்தா, சம்பவம் செஞ்சு விட்டான். வெற்றிமாறன் சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தான்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டான். படிக்கணும் சிவசாமிய சொல்லுவாரு தெரியுமா? தனுஷ் சாரு செஞ்சுட்டான். படிச்சா நம்மள வேற மாதிரி செஞ்சுட்டான். முட்டை கலக்கிய வச்சு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல வந்து எங்களை எல்லாத்தையும் கண் கலங்க வச்சுட்டான். இந்த வருஷத்துல பிளாக் பஸ்டர் ஹிட்டு. தனுஷ் சாரு எல்லாருமே ப்ரொமோஷன் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஒர்த்தான விஷயம். கென்னு சூப்பரா, நீ இதே மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணு, நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரம் ஆயிட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல பிளாக் பஸ்டர் ஃபேமிலியோட எக்ஸாம் எழுத போறவங்களும் சரி, எக்ஸாம் விட்டு முடிச்சு வரவங்களும் சரி, ஃபேமிலியோட தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். 100% ஒர்த்து. இந்த வருஷத்துல பிளாக் பஸ்டர் ஹிட். ஆமா, தேங்க்யூ. படம் சூப்பர் ப்ரோ. கென் ஆக்டிங் சூப்பரு. அதே அவரோட ஃபர்ஸ்ட் படமே தெரியல, சூப்பர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் படம் ரொம்ப பிடிக்கும். நம்மளுமே எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் படம் ப்ரோ. இது வந்து படத்தில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மள படுற கஷ்டம் வந்து நம்மளுக்கு கடைசியில் எண்டிங்கில் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சால் புரியும். காமெடி சூப்பர் ப்ரோ. அவரும் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் சூப்பர், செம்மையாக வச்சுருந்தாங்க. படம் ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு சூப்பர் காமெடியாக இருந்துச்சு. லவ் சீக்வன்ஸ் ஓகே தான் ப்ரோ. நார்மல் ஒரு ஜாலி, ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்கூல் டைம்ஸில் எப்படி லவ் போவோம் அவ்வளோதான். ரொம்ப ஹிட் ஆச்சு ப்ரோ. கடைசியில் வந்து சூப்பராக படம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வெல்லாம் பயங்கரமாக கலக்கி விட்டாங்க. கிளைமேக்ஸு எமோஷனல் நல்லா எங்கேஜ் ஆச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாம் பக்காவாக போச்சு ப்ரோ. இல்லை மெயின் என்னன்னா அப்பா கேரக்டர் செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் மெலாக்டர் அவர் நல்ல ஒரு இது. அதுக்கப்புறம் என்ன சூப்பராக பண்ணியிருந்தாரு. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்ல படம் சூப்பர் ப்ரோ. என்ன கான்செப்ட்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதோ பேரண்ட்ஸை நான் லவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ப்ரோ கான்செப்ட். அவ்வளோதான் ப்ரோ. அவர் ஹீரோ மாதிரியே தெரில ப்ரோ. செம்ம ஹீரோ மெட்டீரியல். அவர் ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, நல்லா தான் பண்ணுறாரு ப்ரோ. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் ப்ரோ. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் வாங்க, படம் சூப்பராக பாருங்க ப்ரோ. எல்லாரும் படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. 10க்கு 9.5 தரலாம் ப்ரோ. பக்கா படம் ப்ரோ. ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. கென்னு ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருக்காது அவருக்கோசம்லாம் இல்லை ப்ரோ, வந்து பார்க்கலாம் ப்ரோ. நானும் அப்படி நினைச்சேன், ஆனால் அல்டிமேட்டாக இருக்கு ப்ரோ. ரொம்ப சூப்பர் ப்ரோ. ஓல்டு சிம்புவை பார்க்குற மாதிரி இருக்கீங்க. அவருடைய பண்ற தனுஷ் எல்லாத்தையும் செம்மையா இருக்கு ப்ரோ. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்கூல்ல வந்து நம்ம லவ் கிவ் நம்ம சும்மா சுத்திட்டு இருப்போம்ல, அதை முடிச்சு ஃபேமிலி பேக்ரவுண்டு நம்ம சொந்தக்காரங்களா எப்படி நினைப்பாங்க அந்த அதை பத்தி ப்ரோ. அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அந்த படிக்கிற மாதிரி செம்மையா இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் என்னமோ ஒரு அவ்வளோ நினைச்சேன் ப்ரோ. சின்ன வயசுலேயே பண்ணாரு, திடீர்னு பார்த்தா தூக்கி போட்டாரு ப்ரோ. ஒரு சிம்பு எல்லாமே, சிம்பு தூக்கி போடல, செமையா பண்ணியிருக்காரு தனுஷ் அளவுக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு சிம்பு தனுஷ்.
ப்ரோ காமெடியா ஒரு ரிதிக்ஸ் எப்படிதான் எழுதினாரு தெரியல. டைம் கவுண்டர் கட்டா காமெடிலாம் பக்காவா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஜிவி பிரகாஷ் வேற செம்மையா பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு. இவர் வேற முட்டைக்கலிக்கு பாட்டு நல்லா செம்மையா இருக்கு ப்ரோ. டான்ஸ் ஸ்டெப்லாம் டான்ஸரான்னு வந்து ப்ரோ. அவருக்கு என்ன தனி கிளாஸ் கத்துக்கினாரா நான் பாக்குறேன். ஒரு ஸ்டெப் அப்படி போடுறாரு ப்ரோ. எமோஷனலா கனெக்ட் ஆகுது ப்ரோ. ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஒரு பையன் அப்பாங்க வந்து பசங்க மேலே நம்பிக்கை வச்சாதான் அந்த இது நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ என்னதான் அரியர் வச்சாலும் அப்பாங்க வந்து பையன் மேலே நம்பிக்கை வச்சாதான் எல்லாம் முடியுன்ற அளவுக்கு காட்டியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு. படம் செம்மையா இருக்குண்ணா. அவர் ஆக்டிங் டைரக்ஷன் தான். படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி என்டர்டைன்மெண்ட்டு, ஸ்கூலில் என்னென்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி தான். எல்லாமே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. லவ் போர்ஷன் ஓகேண்ணா. எமோஷன் லாஸ்ட்டில் செம்ம எடுத்துகிட்டு போயிருக்காரு கென்னு. அதான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அது தான் ஃப்ரெண்ட்ஸ் லவ்லாம். படம் நல்லா இருந்ததுண்ணா, ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. படத்தில் ஸ்கூல் டைம் மெமரிஸ்லாம் நல்லா இருந்ததுன்னா, ஸ்கூல் டைமில் லவ்னா ரொம்ப கெத்துன்னு சுற்றும் போது அப்போ அதெல்லாம் அப்படியே கரைச்சி இப்போ லாஸ்ட் எண்டிங்கில் ஃபேமிலி தான் எப்போவுமே கூட நிற்கும், லவ்லாம் இன்னைக்கு வர நாளைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சரியான இதெல்லாம் கொடுத்தாங்கண்ணா. நல்லா இருந்ததுண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா படம். செம்ம ஆக்டிங், டைரக்ஷனு, டான்ஸு எல்லாம் பக்காவாக இருந்ததுண்ணா. லாஸ்ட் எண்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சுண்ணா படம். எனக்கு சூப்பராக கனெக்ட் ஆச்சுண்ணா. ஆனால் அதுக்குன்னு நான் அந்த மாதிரி லவ்லாம் 4 அந்த மாதிரி வச்சுருந்தது இல்லைண்ணா. நல்லா இருந்ததுண்ணா. ஒரு பொண்ணுக்காக உங்கள் ஃபேமிலியை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். அவங்க இன்னும் நம்பிக்கை ரொம்ப உடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பொண்ணுக்காக உங்கள் இது ஃபேமிலியை இது ஒதுக்காதீங்க, இதுக்காகவும் பண்ணாதீங்க. கேட்கவா வேணும். ஜிவி பிரகாஷ் அண்ணா சாங்கு, டைரக்ஷன் கென்னு பயங்கரமாக இருந்ததுண்ணா. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரு விட வந்து பார்க்கலாம். முடிஞ்சா கப்பலாக வந்து பாருங்க. உங்களுக்கு லாஸ்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் சண்டை வரது கூட சான்ஸ் இருக்கு. படம் ரொம்ப அருமையாக இருந்ததுண்ணா. இதை படித்த படம் காமெடியும் சரி, அப்பா அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப எமோஷனாக இருந்தது சார். இந்த படம் என்ன கற்று சொல்கிறேன்னா, படிப்பை தான் வந்து முக்கியமாக வந்து பண்ணணும். தேவையில்லாமல் ஊர் சுற்றக்கூடாது, லவ்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த படத்தை எடுத்து சொல்கிறாங்க. காமெடி ரொம்ப எல்லாமே இருக்குது சார். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சாங்ஸை பார்த்தா முட்டைக்கலிக்கு சாங் ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லாரும் டான்ஸ் ஆரம்பிச்சாங்க, நானும் டான்ஸ் ஆரம்பிச்சேன் சார். எந்த சீனும் போர் அடிக்கல. 2 ஹவர் நல்லா கண்டிப்பாக போகுது சார். நல்லா தான் சார் இருக்கு. கர்ணாஸ் பையன் நடிச்சுக்கிறார், சூப்பராக இருக்கு. எமோஷனல் அப்பா அம்மா படம் போது கிடைச்சி எனக்கு ஒரு சில கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து திவேஷ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் தச்ச சட்டை தான் நீ போடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து கனெக்ஷன் ஆகுது சார். ஃபேமிலியோட பார்க்கலாம் சார்.